This is a breach of the understanding arrived at earlier today. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறியோ. மிகவும் கோழைத்தனமான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் எடுத்து இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி போரில் வெற்றி அடைஞ்சதாகவும் பாகிஸ்தானின் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கூறி ஒரு மிகப்பெரிய டிராமாவை நேற்று ஃபுல்லாக நடத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நேற்று நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்தியா மீண்டும் ஒரு முறை வஞ்சத்தால் குட்டப்பட்டிருக்கு, துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கு. இதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன நடந்தது, இந்தியாவை யார் ஏமாத்தினா, எப்படி ஏமாத்தினா அப்படிங்கிறதையும், இந்தியாவின் நிலை என்னவா இருந்தது, இப்ப இந்தியாவின் நிலை எப்படி இருக்கு, எப்படி ஈஸியா பாகிஸ்தான் வெற்றி அடைஞ்சதா இது மாதிரி கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறத முழுசா இந்த காணொலியில பார்க்கலாம். நேற்று நானும் 100ல ஒருத்தனா இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் எடுக்கப்பட்டது, இதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் என்ன அப்படின்னால நானும் வீடியோவை பதிவு பண்ணி போடலான்னு இருக்கும்போது இரவு 8:30 மணிக்கு சீஸ்ஃபயர் வயலேஷன் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது, அதுவும் பாகிஸ்தானால. அதனால என்னாலையும் வீடியோ போட முடியல. நேற்று நீங்களும் பல வீடியோக்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே பல வீடியோக்கள் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் உடன்பட்டது, ரீச் ஆச்சு அப்படின்னு பல பேரும் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நானும் ஒன்று நேற்று சிக்கியிருப்பேன். இப்போ நல்ல வேலை ஜஸ்ட் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன். இருந்தாலும் நேற்று பல பேருக்கு, பல மீடியா சேனலுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் அமைஞ்சது இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன் தான். வாங்க இன்னைக்கான காணொலியில் அது எப்படி என்ன அப்படிங்கிறத முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று மதியம் 3:35 மணி அளவுல பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் டிஜிஎம்ஓகளுக்கு இடையே ஒரு தொலைபேசி கான்வர்சேஷன் நடந்திருக்கு. டிஜிஎம்ஓ அப்படிங்கிறது நத்திங் பட் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் மிலிட்ரி ஆபரேஷன். இரு நாடுகளின் மிலிட்ரி ஆபரேஷனை நடத்தக்கூடிய டைரக்டர் ஜெனரலுக்கு இடையே ஹை லெவல் கால் நடந்திருக்கு. மாலை 5 மணிலிருந்து இரு நாடுகளும் சீஸ்ஃபயருக்கு வந்துடலாம் அப்படின்னு. அதை தொடர்ந்து நம்மளுடைய இந்தியாவின் எஃப்எஸும் இது மாதிரி சீஸ்ஃபயர் உடன்பட்டிருக்கு, 5 மணிலிருந்து சீஸ்ஃபயர் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸும் பரவ ஆரம்பிச்சுது. ஆனா அதுல இருந்து ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஒரு 8:30 மணி 9 மணிக்கே சீஸ்ஃபயர் வயலேஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணி முதற்கட்டமா ஜம்முவை நோக்கி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க, ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய டர்க்கியின் ட்ரோனை பயன்படுத்தி. ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய எஃப்எஸ் ஒரு 10:15 மணி வாக்குல அபிஷியலா டிக்ளேர் பண்றாரு, பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட அமைதிக்கான ஒப்பந்தம் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பாகிஸ்தானை வயலேட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நாங்களும் அதை ஃபாலோ பண்ண போறது இல்லை, இந்தியா அவங்களுடைய நாட்டையும் தன்னோட மதர்லாண்டை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையை எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. Last few hours there have been repeated violations of the understanding arrived at earlier this evening. This is a breach of the understanding arrived at earlier today. The armed forces are giving an adequate and appropriate response to these violations, and we take very, very serious notice of these violations. The armed forces are maintaining a strong vigil on the situation. They have been given instructions to deal strongly with any instances of a repetition of the violations of the borders. இதுதான் நடந்தது. ஆனா இந்த கால் இந்த 3:35 மணிக்கா இரு நாடுகளின் டிஜிஎம்ஓக்களுக்கு இடையே ஒரு கால் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது முழுமையாக அமெரிக்கர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி. அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் தலைமையில ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ மற்றும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சூசி வில்டர்ஸ் உடைய குழுவுல ஒரு முடிவு எட்டப்படுது. ட்ரம்ப் கிட்ட இந்த டிஸ்கஷனை சொல்றாங்க. ஆஃப்டர் தட் ஜேடி வான்ஸுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இடையே ஒரு கால் நடந்தது. அந்த காலை தொடர்ந்து தான் குறிப்பா அந்த சர்கோதா பேஸை நாம தாக்கியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அந்த சர்கோதா பேஸ் தான் பாகிஸ்தானின் நியூக் பேஸ், அதாவது நியூக்ளியர் அணு ஆயுத தாக்குதலை இங்கிருந்து அவங்களால நடத்த முடியும் ஒரு நியூக்ளியர் அட்மின் ஃபெசிலிட்டி தான் இந்த சர்கோதா பேஸ். அதுவும் இல்லாம சர்கோதா பேஸுக்கு பக்கத்துல கிரானா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி இருக்கு. இந்த கிரானா மலைப்பகுதிக்கு அடியில தான் பாகிஸ்தான் அவங்களுடைய அணு ஆயுதங்கள் எல்லாமே குவிச்சு வச்சிருக்காங்க. அந்த மலைப்பகுதியின் ஒரு பகுதி, அதாவது இவங்க கீழே வச்சிருக்காங்கன்னா மேல அந்த எம்டியா இருக்கும் ஒரு பகுதியில இந்தியா மிகப்பெரிய அளவுக்கு தன்னோட தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. நேற்று இந்த சர்கோதா ஏர்பேஸை தாக்கும் போதே இந்த இடத்தையும் அவங்க தாக்கியிருந்தாங்க. இதுதான் பாகிஸ்தானை நேற்று இந்தியாவுக்கு எதிராக பேச வச்சது அப்படிங்கிற மாதிரியும் செய்தி இருந்தது. எஸ், அவங்களுடைய நியூக் ஃபெசிலிட்டியை நம்ம அடிச்சு காலி பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாம நியூக் அட்மின் சென்டர், நியூக் கமாண்ட் சென்டர் அதையும் நம்ம அடிச்சு காலி பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி பாகிஸ்தான் காலி ஆயிட்டாங்க, அவங்க நியூக்கை நீங்க அடிச்சிட்டீங்க, அவங்க உங்க கூட பேச ஒத்து வராங்க, நீங்க இப்போ போய் பேசினீங்கன்னா இதை நம்ம டீஎஸ்கலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜேடி வான்ஸ் தலைமையிலும் மார்க்கோ ரூபியோ மற்றும் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தலைமையிலும் ஒரு பிளான் போட்டு இந்தியாவை கவுத்து விட்டாங்க நேற்று.
அதனால தான் நீங்க பார்த்திருப்பீங்க, அமெரிக்கா இந்த சீஸ்ஃபயருக்கான பெருமைய அவங்க எடுத்திருப்பாங்க. அதாவது நாங்க சொல்லி தான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு. இப்ப பாகிஸ்தான் யார ஏமாத்துனாங்க? அமெரிக்காவ ஏமாத்துனாங்களா? இல்ல இந்தியாவ ஏமாத்துனாங்களா? இல்ல அமெரிக்கா ஏமாந்தாங்களா? இல்ல இல்ல அமெரிக்கா சூழ்ச்சியா இத வந்து பண்ணாங்களா? இந்த ஒரு நிகழ்வுல இருந்து மீண்டும் அமெரிக்காவின் பேச்ச நாம நம்பக்கூடாது. அமெரிக்காவின் பேச்ச நம்புனா நஷ்டமா போறது நாம தான் அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வு மூலியமா மீண்டும் நமக்கு புரிய வந்திருக்கு. சீஸ்ஃபயர் வயலேஷன் ஆனது எங்கெங்கெல்லாம் நடத்தப்பட்டது, தாக்குதல் எங்கெங்கெல்லாம் நேத்து இரவு இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர், குஜராத்தின் கட்ச், ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற இடங்கள்ல இருந்தது. இந்த இடங்கள்ல குறிப்பா உதாம்பூர், அக்னூர், நௌஷீரா, பூஞ்ச், ரஜோரி, மெஹதார், சுந்தர்பனி, புதாரா, ஆரஸ்புரா, அர்னியா போன்ற இடங்கள்ல நேத்து பயங்கரமான தாக்குதல் இருந்தது. இந்தியாவும் அதை ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல சில ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா மற்றும் ஃபேக் நியூஸ் பரவுனது. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நக்ரோட்டால. நக்ரோட்டால 4 பாகிஸ்தானியின் தீவிரவாதிகள் மற்றும் பாகிஸ்தானின் மிலிட்டரி பர்சனல்ஸ் இந்தியாவின் இந்தியாவின் மிலிட்டரி உடைய போட்டுக்கிட்டு அங்க தாக்குதல் நடத்துனாங்க. சில இந்திய ஜவான்ஸ் கொல்லப்பட்டாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேக் நியூஸ் பரவிட்டு இருந்தது. அது ரொம்ப ஹாட்டா பரவுனதுனால, இந்தியா அத உடனே கிளாரிஃபை பண்ணி இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு நேத்து இரவே சொல்லிட்டாங்க. இத ஃபாலோ அப் பண்ணி நம்ம ஜம்முல இருக்கும் வைஷ்ணோ தேவி டெம்பிளுக்கு பக்கத்துல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடத்தப்பட்டதாகவும் செய்தி வந்தது. இத இந்தியா இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. மேபி இன்னைக்கு 10:30 மணிக்கு கொடுக்கக்கூடிய பிரீஃப்ல அவங்க அத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது மாரியான சீஸ்ஃபயர் வயலேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி இது மாரியான தாக்குதல் நடத்திட்டு இருக்கும்போது, இந்தியா அத எதிர்த்துட்டு இருக்கும்போது, பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்ட அவங்க மக்களுக்கு குடுத்திருக்காரு. ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல இந்தியாவின் கன்ஸ எவ்வளோ மோசமான ஸ்ட்ராட்டஜி இவங்க இந்தியாவுக்கு எதிரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு கோவர்ட் அட்டாக்க இவங்க இந்தியாவுக்கு எதிரா நடத்தியிருக்காங்க. அதாவது கோழைத்தனமான தாக்குதல் அப்படின்னு தான் இத நாம சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்தியாவுக்கு எதிராக சீஸ்ஃபயர் உடன்படுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு, இரவு ஒரு தாக்குதல நடத்துறாங்க. அதாவது லூசா இருந்த இடத்த பயன்படுத்தி இந்தியாவுக்கு எதிரான ஒரு தாக்குதலை இவங்க நடத்தி, அது மூலியமா நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். ஷார்ட் ஸ்பேன்ல இந்தியாவின் கன்ஸையும், இந்தியாவின் ஃபைட்டர்ஸையும் நாங்க வந்து சைலன்ட் பண்ணிட்டோம். அதிலே அவரு குறிப்பா சொன்னாரு, "ரஃபேல நாங்க ஷூட் பண்ணி டவுன் பண்ணோம்ன்னு." ஒரு நாட்டின் பிரதமரே பொய் சொல்லும்போது, அத நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது மாரியான உருட்டுக்கள் எல்லாம் உருட்டிக்கிட்டு, தலைவரே நீங்க நடத்துனதே ஒரு கோழைத்தனமான தாக்குதல். இந்தியா தாக்கிட்டு இருக்கும்போது நீங்க தாக்கி ஷார்ட் ஸ்பேன்ல அடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க சொல்றது உண்ம. பாகிஸ்தான் இஸ் கேப்பபிள் அப்படின்னு நாங்களே சொல்லுவோம். பட் இந்தியாவுடன் நாங்க அமைதியை விரும்புறோம், போரை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தாக்குதல் நடத்தி அதுல நாங்க வெற்றி அடைஞ்சோம்னு சொன்னா என்ன சொல்றது? இது உக்ரைனின் ஜெலன்ஸ்கியின் முடிவை விட ரொம்ப கேவலமான, மோசமான முடிவா தான் உங்களுடைய முடிவு இப்ப பார்க்கப்படுது. நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள் சீனாவின் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கிக்கு ஒரு ஃபோன போடுறாரு. ஃபோன போட்டு நடந்த நிகழ்வா சொல்றாரு. நாங்க போர விரும்பல. பாகிஸ்தான் நடத்திய பஹல்காம் டெரர் தாக்குதலுக்கு பதிலடி தான் குடுத்துட்டு இருக்கிறோம். சீஸ் ஃபயர் அப்படின்னு பாகிஸ்தான் எங்க கூட ஒத்துக்கிட்டு, அதிலிருந்து இப்ப வயலேட் பண்ணி எங்களை தாக்குதல் நடத்துறாங்க. இதுவும் சரியில்ல அப்படின்னு வாங்கி கிட்ட அவர் இது மாரி சொல்றாரு. இவரு ஏன் சீனாவின் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி கிட்ட சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என்எஸ் ஏதாச்சும் பண்றாருன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்காது. மேபி இவங்க சொல்லிட்டு மிகப்பெரிய தாக்குதல பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தலாம். அதற்கு முட்டு குடுக்குறதுக்கு நான் இப்பவே சொல்லிட்டேன். அது மாரியும் இந்தியா காய் நகர்த்தலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானா போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஆனா இங்க சொல்லியிருக்கிறதே தேவையில்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. வாங்கியும் அதற்கு என்ன பதில் அளிச்சாருன்னா, எஸ் பஹல்காம் தாக்குதலுக்கு நாங்க இது மாரி கண்டனத்த தெரிவிச்சுக்கிறோம். அந்த தீவிரவாதத்தை எந்த வகையிலயும் நாங்க வந்து ஆதரிக்க மாட்டோம். அதை எதிர்ப்போம் அப்படின்னு இந்தியாவுக்கு சாதகமா பேசுறாரு. இந்தியாவின் அஜித் தோவலுடன் கால் அண்ட் டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடியே வாங்கி ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன குடுக்குறாரு. அதாவது பாகிஸ்தானின் சர்வஜினிட்டி மற்றும் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதற்கு பாகிஸ்தானுக்கு முழு உறுதுணையாக இருப்போம். அது எந்த வடிவிலானாலும் சரி. ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இது இருக்கும். பாகிஸ்தான் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்க துணை நிற்போம். அப்படிங்கிற மாரி வாங்கி அவர்கள் இந்தியாவுக்கு எதிராகவும், சீனாவுக்கு ஆதரவாகவும் சொல்லியிருந்தாரு. ஸோ இங்க சீனா அப்படிங்கிறதும் டபுள் கேம் ஆடுறாங்க. அதாவது இந்தியா இது மாரி நான் டெரர் அட்டாக்குக்கு எதிரா தான் இருக்கிறேன். நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்னும். ஆனா அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு முழு ஆதரவு. PL-15E அவங்களுடைய மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் டேட்டா அப்படிங்கிறது குடுத்து உதவிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இதையும் தோல் உரிச்சு காட்ட வேண்டியதா இருக்கு. இந்த போர்ல யாருக்கு வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அது இந்தியாவுக்கு தான். ஏன்னா இந்தியா நேத்து ஒரே நாள்ல 11 மிலிட்டரி பேஸ்கள தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. அதுல 8 மிலிட்டரி பேஸ் 12 மணி நேரத்துல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு. இந்த 8 மிலிட்டரி பேஸ் 12 மணி நேரத்துல தாக்கி அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இஸ் எனஃப் டு சே இந்தியாஸ் ஏரியல் காம்பேட் ரெடினஸ் ஏர் பேஸ் மற்றும் அவங்களுடைய ரேடார் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே சீனாவின் HQ-9, HQ-16, F-600 அப்படிங்கிற பாதுகாப்பு கவசத்தால் இன்டகிரேட் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும் ஒரு மிலிட்டரி பேஸ். ஸோ அவ்வளோ சாதாரணமா பாகிஸ்தானின் ஏர் ஸ்பேஸை பிரீச் பண்ணி அவங்களுடைய ஏர் பேஸை தாக்குதல் நடத்த முடியாது.
இருந்தாலும் இந்தியா இது மாதிரி தாக்குதல் நடத்தியிருப்பது இந்தியாவின் வான்வெளி தாக்குதலின் பவர் என்ன அப்படிங்கறத காட்டியிருக்கு. நேத்து வர இந்த சீஸ்ஃபயருக்கு முன்னாடி வர இந்தியா தான் இந்த ஒரு எஸ்கலேஷன்ல அப்பர் ஹேண்டா இருந்தாங்க. ஸ்டில் இந்தியா தான் அப்பர் ஹேண்டா இருக்கிறாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பாகிஸ்தான் தன் வெற்றி அடைஞ்சுதான் அவங்க நாட்டு மக்களை வேணா ஏமாத்தலாம். ஆனா உலகத்தை ஏமாத்த முடியாது. சோ அந்த 11 ஏர்பேஸ்கள் எதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏர்பேஸ்கள், எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டாங்க, எங்கெங்கெல்லாம் எது எதுக்கு ஹோம் பேஸா இருக்கு, சென்ட்ரல் கமாண்ட் எது, சதர்ன் கமாண்ட் எது, ஈஸ்டர்ன் கமாண்ட் எது, சர்கோதா ஏர்பேஸ், இதை பத்தின ஒரு தனி காணொலி நேற்று நம்ம எப்படி தாக்குதல் நடத்தணும் இந்த 11 ஏர்பேஸ்ல அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தனியா ஒரு காணொலியில உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்குறேன். அதை பாக்குறதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பவே. பாகிஸ்தானின் கோழைத்தனமான தாக்குதல் பற்றின உங்களின் கருத்துக்களும் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். Until it's signing off from ஆயுதம் அறிவோம்.